வேறு எந்த காரியத்திலும் நம்முடைய இருதயம் திருப்தி அடையாது. சமாதானத்தினால் திருப்தி அடையும். அந்த சமாதானம் என்பது கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் போது மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி உலகத்தில் எவ்வளவு பெரிய ஞானியாய் இருந்து எத்தனை காரியங்களை செய்தாலும் சமாதானம் இருக்காது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் என்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமாய் கர்த்தருடைய வழிகளில் நடந்து நீதியின் பாதையில் தங்கள் வாழ்க்கையை நடத்த நினைக்கிறவர்கள், அப்படி வாழ்கிறவர்கள் எல்லோருக்கும் கர்த்தர் மிகுந்த கிருபையை தருகிறார். அவரே துணையாக இருந்து வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி கொண்டு போவார். நம்முடைய வாழ்க்கை என்பது நாமாக முடிவு செய்து நம் விருப்பப்படி வாழ்வதல்ல. கர்த்தரே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அவருடைய வழிகளில் வாழ்வதற்கு தான் நாம் பிறந்திருக்கிறோம். நம் மனம் போன போக்கின்படி வாழ்வதற்கு அல்ல. இந்த உலகத்தில் நம்முடைய மனித இருதயத்தை பாதிக்க 2 வித காரணிகள் உண்டு. ஒன்று பரிசுத்தம், இன்னொன்று பாவம். எதையும் முடிவெடுக்கிற உரிமை நமக்கு இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய பரிசுத்த வழியை தெரிந்து கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து நம் வாழ்க்கை முழுவதும் நல்வழிப்படுத்துவார். நீதியின் பாதையில் நடத்தி நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்ப்பார். நாம் பாவத்திற்கு நேராக நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போய் பாவத்தை விரும்பினால், நாம் எதை விரும்புகிறோம் என்பதே முக்கியமானது. நாம் பாவத்தை விரும்பி அதன்படி நடக்க நினைத்தால் பொல்லாத ஆவிகள் நம்மை ஆளுகை செய்து நம் மனதில் பாவ எண்ணங்களை உருவாக்கி அவைகளின் வழியே நம்மை நடத்தி நம் வாழ்க்கையை முழுவதும் பாவமாக்கி பொல்லாத சாத்தானுக்காக நியமிக்கப்பட்ட பாதாளத்தில் நம்மையும் இருளில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அதனால் நாம் கர்த்தருடைய வழிகளில் நடந்து பரிசுத்த பாதையை தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு உட்பட்டு நம் வாழ்க்கை வாழ வேண்டும். தனியாக நானாக நினைக்கிறேன், நானாக செய்கிறேன் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருடைய ஆவியானவரோ அல்லது பொல்லாத ஆவிகளோ மனிதனை ஆளுகை செய்ய வேண்டும். இதுவே ஆவிக்குரிய சட்டமாய் இருக்கிறது. பொல்லாத ஆவிகள் என்றால் பயப்பட தேவையில்லை. நாம் பாவம் செய்தால் மட்டுமே அந்த பொல்லாத ஆவிகள் நம்மை ஆளுகை செய்ய முடியும். நம் வீட்டிலும் நம் குடும்பத்திலும் நம்முடைய இருதயத்திலும் வந்து துன்புறுத்த முடியும். பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நம்மை கண்டு பொல்லாத ஆவிகளே நடுங்கும். இதை புரிந்து கொள்வோம். மற்ற காரியங்களை குறித்து பயப்பட தேவையில்லை. இஸ்ரவேலரின் ராஜாக்களை பற்றி நாம் படித்து வருகிறோம். இந்த வேத பகுதியில் யோசபாத் ராஜாவை குறித்து, அவர் செய்த காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். யோசபாத் ராஜா கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடந்தார். தன் தேசத்தில் விக்கிரக தோப்புகளை அழித்து போட்டார். தான் ராஜ்யபாரத்திற்கு வந்த பின்பு தேசத்தை சுத்திகரித்து எல்லா தீங்கையும் அகற்றி கர்த்தரை தேட தன் இருதயத்தை திறந்தார். தன் இருதயத்தை நேராக்கினார். கர்த்தரை நோக்கி பார்த்தார். அவர் இருதயம் முழுவதும் கர்த்தரை நோக்கி இருந்தது. இப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யோசபாத் தன் மகனுக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் மகளை திருமணம் செய்து வைத்தார். ஆகாபின் மகளை மருமகளாக்கி கொண்டார். இப்படிப்பட்ட நிலையில் இருவரும் சம்பந்திகளானார்கள். இது நிமித்தம் ஆகாப் ராஜா யுத்தத்திற்கு போகும் பொழுது யோசபாத் ராஜாவை நோக்கி, யூதாவின் ராஜா யோசபாத் அவரை நோக்கி, ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலர்களே, சகோதரர்கள் போல, சகோதரர்கள்தான். அப்படி இருக்க நீரும் என்னோடு கூட வருகிறீரா என்று கேட்டார். அதற்கு யோசபாத், நான் தான் நீர், என் ஜனம் உம்முடைய ஜனம் என்று சொல்லி அவரோடு போனார். யோசபாத் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து நல்வழிகளில் நடக்கிற மனிதன். ஆனால் ஆகாபோ இஸ்ரவேலின் பேச்சை கேட்டுக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தாலும்
பாவம் செய்து பொல்லாத பாவங்கள், கர்த்தருக்கு அருவருப்பான எல்லா காரியங்களையும் செய்து வந்த ஆகாப் ராஜாவா இருந்தார். அந்த மனிதனோடு, துன்மார்க்கனோடு யோசபாத் ராஜா யுத்தத்திற்கு போனார். அதனால் அவருக்கு அங்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது. யோசபாத்தை கொல்ல பார்த்தார்கள். எல்லா வீரர்களும் சூழ்ந்து கொண்டு அவரை கொல்ல பார்த்தார்கள். ஆனால் கர்த்தரோ துணை நின்று காப்பாற்றினார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற வார்த்தை இப்படியாக நிறைவேறியது. யோசபாத் அவர் கர்த்தருடைய வழிகளில் நடந்தார். அவர் பாவம் செய்தார். அதாவது ஆகாபோடு சேர்ந்திருக்க கூடாது. கர்த்தரை பாய்க்கிறவர்களோடு, அதாவது கர்த்தரை பாய்க்கிறவர்களை நாம் சிநேகிக்க கூடாது. கர்த்தரை பகைக்கிறவர்கள் நமக்கும் பகைஞரே என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். அதுதான் சரியான மனநிலை. நமக்கு தெரிவதில்லை. எல்லோரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டு கற்பனையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடக்க வேண்டும். நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்கலாம். ஆனால் கர்த்தரை பாய்க்கிறவர்களை குறித்து நாம் சிநேகித்துக் கொண்டிருந்தால் அவர்கள் போகும் இடத்திற்கு நாமும் போக நேரிடும். அவர்கள் நம்மையும் பாவம் செய்ய வைப்பார்கள். என் பேச்சை கேள் என்று சொல்லி நம்மை அடிமைப்படுத்துவார்கள். பின்பு தீய வழிகளில் நம்மை நடத்தி நம்மையும் பாதாளத்திற்கு கொண்டு போய் விடுவார்கள். அதனால் துன்மார்க்கரோடு சேரக்கூடாது. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய வழிகளில் நடவாமலும், பாவிகளின் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் இந்த வசனத்தை எப்பொழுதும் தினந்தோறும் நாம் நினைத்துக் கொண்டு நாம் யாருடன் பேசுகிறோம், யாருடன் பழகுகிறோம், யாருடன் நட்புறவு பாராட்டுகிறோம், நம் குடும்பத்தினராய் இருக்கலாம், அந்நியராய் இருக்கலாம், யாராய் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் நாம் அவர்களோடு உறவாடலாம். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களோடு சேரக்கூடாது. அவர்கள் நம்முடைய போதகர்களாக இருக்கலாம், பெரிய ஊழியர்களாக இருக்கலாம், அந்த பெயரில் இருப்பார்கள். ஆனால் சிலர் உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க மாட்டார்கள். அதனால் சமுதாய அந்தஸ்தை பார்க்காமல் தனி மனிதனாக அவர் உண்மையிலேயே கர்த்தரை நேசிக்கிறவரா, கர்த்தரை நேசித்து கர்த்தருடைய வழிகளை தேடுகிற ஒரு ஏழையாய் இருக்கலாம், ஒரு சிறு பிள்ளையாய் இருக்கலாம், அல்லது எந்தவித வசதியோ படிப்பறிவோ இல்லாத ஒரு எளிமையான மனிதனாய் இருந்தாலும் அவர்களோடு நாம் பேசலாம், பழகலாம், உறவாடலாம், தவறில்லை. ஆனால் நம் சொந்த உறவாக இருந்தாலும், நம் வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் என்றால் அவர்களோடு உறவாடக்கூடாது, பேச்சை நிறுத்த வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். அவர்களும் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்படி யோசபாத் பாவம் செய்தும், அதாவது தானாக பாவம் செய்யவில்லை, ஆகாபோடு சேர்ந்ததே பாவம்தான். அப்படி செய்தும் அவருக்கு உயிருக்கு ஆபத்து வந்தது. ஆனால் யோசபாத் செய்த நன்மையான காரியங்களை நினைத்து கர்த்தர் காப்பாற்றினார். இந்த காரியம் நடந்த பின்பு யோசபாத் யூதா தேசத்திற்கு வந்துவிட்டார், தன்னுடைய தேசத்திற்கு வந்துவிட்டார். அப்பொழுது அனானி என்ற தீர்க்கதரிசியின் குமாரரான யெகூ, அவரும் ஒரு தீர்க்கதரிசியே, அவர் யோசபாத்தை பார்த்து இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். துன்மார்க்கனை, கர்த்தரை பகைக்கிறவனை நீ சிநேகிக்கிறது என்ன? இது தவறே என்று. அதனால் உமக்கு ஆபத்து நேரிட்டது. ஆனாலும் நீர் தேசத்தில் செய்த நற்கிரியைகளை, நன்மையான காரியங்களை கர்த்தர் கண்டதினால் உம்மை துணை நின்று காப்பாற்றினார் என்று யோசபாத்துக்கு யெகூ தீர்க்கதரிசி சொன்னார். இப்படி சொன்னதை கேட்டதும் யோசபாத் புரிந்து கொண்டார். தான் செய்த தவறு என்ன என்பதை புரிந்து கொண்டு அதன் பின்பு மனம் திரும்பி நடந்தார். அந்த காரியத்தை செய்யவில்லை. அவர் அது மட்டுமல்லாமல் அவர் பெயர்சபாவில் இருந்து எப்ராயிம் மட்டும், யோசபாத் ராஜா பெயர்சபாவில் இருந்து எப்ராயிம் மலைதேசம் வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அவர் பிரயாணமாய் புறப்பட்டு போனார். அவரே புறப்பட்டு போய் ஆசாரியர்கள் பலரை ஏற்படுத்தினார். ஆசாரியர்கள், கோத்திர பிதாக்கள், வம்ச தலைவர்கள், இப்படிப்பட்டவர்களை எல்லாம், ஆசாரிய பணி செய்கிறவர்கள், இவர்களை எல்லாம் அழைத்து எல்லோருக்கும் பொறுப்புகளை கொடுத்து ஒவ்வொரு பகுதிகளுக்கு சென்று கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை போதிக்கும்படியாக வேத புத்தகத்தை வைத்து எல்லோருக்கும் வேதத்தை உபதேசிக்கும்படியாக ஊழியம் செய்தார். தேசம் முழுவதும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் வேத புத்தகத்தையும் அனுப்பினார். ஊழியர்களை அனுப்பினார். போய் ஊழியம் செய்யுங்கள் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய நன்மையான காரியமா இருக்கிறது.
பலருக்கு இந்த காலத்தில் தான் ஊழியம் செய்யப்படுகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யோசபாத் ராஜா அந்த காலத்திலேயே யூதா தேசம் எங்கும் ஜனங்கள் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று போதித்தார். இப்படியாக யோசபாத் நற்கிரியைகளை செய்ய தொடங்கினார். கர்த்தரின் அன்பை புரிந்து கொண்டார். அது மட்டும் அல்லாமல் யோசபாத் ராஜா தன் தேசத்தில் நியாயாதிபதிகளை, ஏனென்றால் தேசத்தின் ஆளுகையும் நியாயமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தேசத்தின் பட்டணங்கள் தோறும் பெரிய பெரிய இடங்கள் தோறும் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அந்த நியாயாதிபதிகளுக்கு போதித்தார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நேர்மையாய் நீங்கள் நியாயம் விசாரியுங்கள். ஜனங்களுக்கு வரும் பிரச்சனைகளுக்கு கர்த்தருக்கு பயந்து நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். கர்த்தருடைய வழிகளில் அவருடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நியாய பிரமாணத்தின்படியும் அந்த காலத்தில் ஆகமங்கள் 5 தான் வேதமாக இருந்தது, தோரா என்ற பெயரில். அந்த ஆகமத்தை வைத்துக்கொண்டு ஜனங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். நியாயாதிபதிகள் நியாயம் தீர்த்தார்கள். அதாவது கோர்ட் போல நடந்தது. அங்கு பிரச்சனை வருகிறவர்கள் அங்கு வந்து தங்கள் பிரச்சனைகளை சொல்லி அதற்குரிய ஒரு காரியங்களை எல்லாம் நியாயத்தை பெற்று சென்றார்கள். யோசபாத் ராஜா தன்னுடைய அவரால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதிகளுக்கு இன்னும் சில கட்டளைகளை கொடுத்திருந்தார். அதாவது கர்த்தரிடத்தில் அநியாயம், முகத்தாட்சண்யம் இவைகள் இல்லை. ஒருத்தரை பார்த்து அவர் முகத்தை பார்த்து இவருக்காக இந்த சலுகை என்றெல்லாம் கர்த்தர் கொடுக்க மாட்டார். அநியாயமாய் தீர்ப்பு செய்ய மாட்டார். அதனால் நீங்களும் அப்படியே இருங்கள். அது மட்டும் அல்லாமல் கர்த்தருக்கு லஞ்சம் வாங்குதல் பிடிக்காது. அதனால் நீங்களும் அப்படி செய்யக்கூடாது என்று கர்த்தருடைய வழிகளில் மிகவும் நீதியும் நியாயமுமாய் ஜனங்களை நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று யோசபாத் ராஜா கட்டளை கொடுத்திருந்தார். அது மட்டும் அல்லாமல் ராஜ காரியங்களுக்கு, அரசாங்க காரியங்களை குறித்து விசாரிப்பதற்கு எபதியா என்னும் ஒரு மனுஷனையும், மற்ற நீதி நியாய காரியங்களை விசாரிப்பதற்கு அமரியா என்னும் ஒரு ஆசாரியரையும், மட்டும் அல்லாமல் லேவியர்களை, அரசாங்க பணிகளை விசாரிப்பதற்கு லேவியர்களையும், அரசாங்க ஊழியங்களை நிர்வகிப்பதற்கு, அவைகளை நல்லபடியாக கவனித்து செய்வதற்கு லேவியர்களையும் ராஜா நியமித்தார். இப்படியாக தேசம் எங்கும் நீதியின்படியும் நியாயத்தின்படியும் தேசம் நடக்கத்தக்கதாகவும் கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் ஜனங்கள் மனம் திரும்பும்படியாகவும் யோசபாத் ராஜா தேசத்தை ஆளுகை செய்தார். அது மட்டுமல்லாமல் யோசபாத் அஞ்சனங்களுக்கு, அதாவது நியாயாதிபதிகளையும் ஊழியர்களையும், நியாயாதிபதிகளுக்கும் ஊழியர்களுக்கும் ராஜா சொல்லிய காரியமாவது, பலம் கொண்டு திடமனதா இருங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொன்னார். அதாவது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதனால் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் எதை குறித்தும் கவலைப்படாமலும் பலம் கொண்டு திடமனதா இருங்கள், தைரியமாய் இருந்து காரியங்களை நடப்பியுங்கள் என்று யோசபாத் சொன்னார். இப்படியாக தேசம் பரிசுத்தத்தை நோக்கி நல்லபடியாக நகர்ந்து கொண்டிருந்தது. கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் தம் ஜனங்களை வழி நடத்தின யோசபாத் ராஜா பாராட்டப்படத்தக்கவர். அவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருந்தது. இதே போலவே நாமும் தனி மனிதனாக நாமும், நம்முடைய குடும்பங்களும், நம்முடைய திருச்சபையும் கர்த்தருக்கு நேராக, நம்முடைய தேசமும் கூட கர்த்தருக்கு நேராக மனம் திரும்பினால் கர்த்தர் நம்மோடு துணையாய் இருந்து சமாதானத்தை நமக்கு கட்டளையிட்டு அருளுவார். நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் போதுதான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாக்கும். வேறு எந்த காரியத்திலும் நம்முடைய இருதயம் திருப்தி அடையாது. சமாதானத்தினால் திருப்தி அடையும். அந்த சமாதானம் என்பது கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் போது மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி உலகத்தில் எவ்வளவு பெரிய ஞானியாய் இருந்து எத்தனை காரியங்களை செய்தாலும் சமாதானம் இருக்காது. கர்த்தருடைய வழிகளில் மட்டுமே அது கிடைக்கும். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம். யோசபாத் ராஜா கர்த்தருக்கு பயந்து நடந்தார். அவர் கர்த்தரை தேடின காரியத்தினால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார். அந்த தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது.
யோசபாத் ராஜா செய்த காரியம் என்ன? கர்த்தருக்கு பிரியமான அந்த விஷயம் என்ன? பிரியமல்லாத காரியம் என்ன என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் கற்கலாம். இது மிகவும் ஆச்சரியமான ஒரு வித்தியாசமான ஒரு காரியமா இருக்கிறது. மனிதர்களால் சாதாரணமாக யாராலும் நம்ப முடியாத காரியங்களாய் யோசபாத் ராஜா செய்தார். விசுவாசத்தினால் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையினால் வித்தியாசமான காரியங்களை இவர் செய்தார். இவர் எப்படி வித்தியாசமாக யுத்தம் செய்தார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கலாம். யோசபாத் ராஜா நீதியின்படியும் நியாயத்தின்படியும் கர்த்தருடைய வழிகளில் கர்த்தரை தேடி அதன்படி நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி இப்படியாக தேசத்தை சுபிட்சமாக கர்த்தருக்கு பிரியமானபடி அவர் வழி நடத்தி கொண்டிருந்தார். ஆனாலும் அவர் ஆகாப் ராஜாவோடு சேர்ந்திருந்த அந்த பாவத்தின் நிமித்தம் அவரோடு சேர்ந்து யுத்தத்திற்கு போனதின் நிமித்தமாக யோசபாத்தை நோக்கி ஒரு தீமை வந்தது. நாம் ஒரு தவறு செய்தால் அந்த தவறின் நிமித்தமாக நமக்கு ஒரு துன்பம் நேரிடும், ஒரு சோதனை வரும். அந்த கஷ்டத்தை நாம் மேற்கொண்டு நாம் எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டும். அது இந்த யோசபாத் ராஜாவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளலாம். யோசபாத் ராஜா நல்ல வழிகளில் நடந்து வந்தாலும் அவரிடத்தில் இருந்த ஒரு குறை என்று சொல்லலாம். மனதில் இருந்த ஒரு குறைபாடு என்னவென்றால் நண்பர்களை நம்பி விடுவது, நண்பர்களோடு சேர்ந்து கொள்வது. நட்பு என்பது அவருக்கு தகாத விதமாய் இருந்திருக்கிறது. ஆகாபோடு சேர்ந்து அவர் மேல் வைத்திருந்த பாசத்தினால் அவர் ஒன்றாக சேர்ந்து யுத்தத்திற்கு போனார். கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தரை பகைக்கிற மனிதனோடு சேர்ந்தார். யோசபாத் ராஜாவோடு அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலைக்குடிகளும் 3 கூட்டத்தார் சேர்ந்து கொண்டு யுத்தம் செய்ய புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் இப்படி புறப்பட்டு வந்திருப்பதை, அவர்கள் அங்கு தங்கி தேசத்தை யுத்தத்திற்கு வருவதற்கு ஆயத்தமாய் இருப்பதை ராஜா தெரிந்து கொண்டார். யோசபாத் ராஜா இதை பார்த்த உடனே எல்லோரும் ராஜாக்கள் யுத்தம் வருகிறது, எதிரி வருகிறான் என்றால் ஆயுதங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். ஆனால் யோசபாத் ராஜா ஆயத்தப்படுத்தின ஆயுதம் மிகப்பெரியது, மிகவும் ஆச்சரியப்படக்கூடியது. அது என்னவென்றால் அவர் ஆயுதங்களை, எந்த ஆயுதத்தையும் அவர் நினைத்து பார்க்கவில்லை. அவர் நினைத்து பார்த்தது தேசம் எங்கும் உபவாசத்தை சொன்னார். தேசம் எங்கும் உபவாசம், எல்லோரும் வாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று உடனே எல்லா ஜனங்களையும் கூட்டி உபவாசம் என்று சொன்னார். பெரியோர்கள், தேசத்தின் பிரபுக்கள் போன்ற எல்லோரையும் வரவழைத்தார். தேசத்தில் அவர்கள் எருசலேமுக்கு வந்து தேவாலயத்திற்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது ராஜா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். என்னவென்று, கர்த்தாவே எங்களை காப்பாற்றும். நீர் எங்கள் முன்னோர்களாகிய ஆபிரகாம் ஐயாவுக்கு நீர் தந்த சுதந்திரித்த தேசத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த தேசம் எங்களுக்கென்று நீர் கொடுத்தது. இதை விட்டு எங்களை துரத்தும்படியாக எங்கள் எதிரிகள் வந்து கூடியிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீர். அதாவது சாலமோன் ராஜாவுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தார் அல்லவா, கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார். இந்த தேவாலயத்திற்கு முன்பாக வந்து, அதாவது எந்தவித கஷ்டத்தை சொல்லி ஜெபித்தாலும் அவர்களுக்கு நான் பதில் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதாவது மனித வாழ்க்கையில் வருகிற 3 விதமான நெருக்கடிகள். ஒன்று பஞ்சம், கொள்ளை நோய், இன்னொன்று யுத்தம். இந்த 3 காரியங்களில் எது வந்தாலும் என்னுடைய தேவாலயத்தை தேடி வந்து நின்று என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், நான் எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் நான் அவர்களை காப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் சாலமோன் ராஜாவுக்கு. அந்த வாக்கு தத்தத்தை யோசபாத் நினைவு கூறுகிறார், கர்த்தரை நினைவுபடுத்துகிறார் கர்த்தரிடத்தில். அது போல எங்களை காப்பாற்றும், உம்முடைய ஆலயத்திற்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம் என்று. அந்த கூட்டத்தில் ஜனங்கள், ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் குழந்தைகளும் கூட அங்கு வந்து ஜெபிக்கிறார்கள். எல்லோரும் உபவாசத்துடன் வந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். இதை அவர்கள் மிக உருக்கமாக கர்த்தரை நோக்கி முகங்குப்புற விழுந்து கர்த்தரை நோக்கி கண்ணீர் விட்டு யோசபாத் ராஜா இப்படி எல்லாம் ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வருகிறது. ஆசாரியனாகிய அங்கிருந்த ஒரு லேவியர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். எலியேசர் என்ற அந்த லேவியர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கர்த்தர் அந்த லேவியரை பயன்படுத்தி கர்த்தர் பேசுகிறார், தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதாவது, யோசபாத்தே, நீ என்னை தேடினதினால்
நீ என்னை நம்பி எனக்கு என் சமூகத்தில் வந்து நின்று விண்ணப்பம் செய்ததினால் உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. உனக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் பேசினார். அது மட்டுமல்ல, நாளை நீங்கள் யுத்தத்திற்கு புறப்பட்டு செல்லுங்கள். நான் உங்களுக்கு முன்பாக சென்று யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உரைத்தார். கர்த்தருடைய இந்த வார்த்தையை கேட்ட யோசபாத் ராஜா அதை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு மறுநாள் யுத்தத்திற்கு புறப்பட ஆயத்தமானார். அப்படி புறப்பட்டு போகும்போது அவர்கள் அதிகாலமே எழுந்து சிஸ் என்னும் மேட்டின் வழியாக எருவேல் என்னும் வனாந்தரத்தின் எதிராக இருக்கிற பள்ளத்தாக்கின் அருகே அவர்கள் வரும்போது அவர்கள் யுத்தத்திற்காக அங்கு வந்து நிற்கிறார்கள். அப்பொழுது அந்த எதிரி நாட்டு சேனையை அவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசம் நடக்கிறது. அதாவது இவர்கள் புறப்பட்டு வரும் பொழுது யுத்த வீரர்கள் எல்லாம் புறப்பட்டு முன்பாக யுத்தத்திற்கு நிற்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக யோசபாத் ராஜா சில ஏற்பாடுகளை செய்கிறார். யுத்த வீரர்களுக்கு முன்பாக ஆசாரியர்கள், லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரியர்களான கோகாத்தின் புத்திரரையும் கோராகின் புத்திரரையும் கர்த்தரை துதித்து தேவாலயத்தில் பாடுகிறவர்கள் இவர்கள். அப்படி துதித்து பாடுகிற கூட்டத்தை முதலில் நிறுத்துகிறார். அதாவது யுத்த வீரர்களுக்கு முன்பாக இந்த பாடுகிற கூட்டத்தார் முன்பாக நிற்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடிக்கொண்டே புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று யோசபாத் ராஜா சொல்லுகிறார். இப்படியாக யுத்தத்திற்கு அவர் நம்பியது கர்த்தரை துதித்து பாடும் துதி சத்தத்தை. அந்த துதி சத்தத்தினால்தான், துதியை நம்பிதான், கர்த்தரை பாடுகிற பாட்டை நம்பிதான் அவர் யுத்தத்திற்கே செல்லுகிறார். யுத்த வீரர்கள் பின்னாக இருக்கிறார்கள், பாடுகிறவர்கள் முதலில் செல்லுகிறார்கள். இதுதான் கர்த்தரிடத்தில் அவர் வைத்த விசுவாசத்திற்கு, அவர் கர்த்தரை அறிந்திருந்ததற்கு அடையாளமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டு அவர் முன்னாக செல்லுகிறார். அப்படி போகும்போது இவர்கள் யுத்தத்திற்கு போகிறார்கள். இந்த துதி சத்தத்தை பாடிக்கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கிலே நிற்கிறார்கள். நிமிர்ந்து பார்த்தால் அங்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. என்னவென்றால் அங்கிருக்கிற எல்லா ஜனங்களும் செத்து கீழே விழுந்து கிடக்கிறார்கள், பிரேதங்களாக கிடக்கிறார்கள். 3 கூட்டத்தார் இவர்களோடு யுத்தம் பண்ண வந்தார்கள். அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலைக்குடிகள். இந்த 3 கூட்டத்தாரும் எல்லோரும் செத்து விழுந்து கிடக்கிறார்கள். இது எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியமா இருக்கிறது. அவர்கள் என்ன பாடினார்கள்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்து பாடினார்கள். கர்த்தரை உயர்த்தி பாடினார்கள். இப்படி பாடிக்கொண்டுதான் அங்கு போனார்கள். எல்லா ஜனங்களும் அங்கு செத்து விழுந்து கிடக்கிறார்கள், எதிரிகள். இதை பார்த்ததும் அவர்களுக்கு ஆச்சரியமாயிற்று. அந்த 3 கூட்டத்தாரையும் தேவதூதர்கள் கொன்று போட்டார்கள். இப்படிதான் நடந்திருக்கிறது. தேவதூதர்கள் ஆவியின் மண்டலத்தில் இருப்பார்கள். மாம்சத்தில் இவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது போல பார்ப்பதற்கு தோன்றும். இப்படிதான் அங்கு யுத்தம் நடந்திருக்கிறது. துதி எடுத்தால் சாத்தான் ஓடி போவான். நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற, சாத்தானை ஜெயிக்க நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் துதி எடுப்பது. துதி பாடல்களால் நம் வாயை நிரப்பும் பொழுது கர்த்தருடைய புகழ்ச்சியை, கர்த்தருக்கு மகிமையை நாம் செலுத்தும் போது நாம் சாத்தானால் விடுவிக்கப்படுவோம். வாழ்க்கையில் எந்தவித போராட்டங்களில் இருந்தாலும் இன்றே துதிக்க தொடங்குவோம். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிப்பார். எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட சோதனைகள் இருந்தாலும் எல்லாம் நீங்கி போகும். யோசபாத் ராஜா தான் விசுவாசித்தது மட்டுமல்ல, யுத்தத்திற்கு புறப்படும் பொழுது தான் மட்டும் விசுவாசித்து யுத்தத்துக்கு போவோம் வாருங்கள் என்று வீரர்களை கூட்டி செல்லவில்லை. அவர்களுக்கு முன்பாக அதிகாலையிலேயே எழுந்து அவர்கள் புறப்படும் பொழுது அந்த வீரர்கள் முன்பாக வந்து சொல்லுகிறார்கள். ராஜாவே சொல்லுகிறார் யோசபாத்தை, எல்லோரும் தைரியமாயிருங்கள், கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள், கர்த்தர் என்று நமக்கு வெற்றியை தருவார் என்று பாடி துதித்து மகிழுங்கள். யுத்தமே செய்யாமல் வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்ற பின்பு இப்படி எல்லாரும் விழுந்து கிடப்பதை பார்த்துவிட்டு நீண்ட நாட்களாக அவர்களிடம் அங்கே தங்கி இருப்பதினால் அவர்களிடத்தில் பொன்னும் பொருளும் தானியங்களும் உணவுப் பொருட்களும் பண்டங்கள் பாத்திரங்கள் போன்ற எல்லா காரியங்களும் அங்கு இருக்கும். அதையெல்லாம் இவர்கள் போய் கொள்ளையிடுகிற வேலையை தான் இவர்கள் செய்தார்கள். எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். ஆனால் ஒரு நாள் போதவில்லை,
3 நாளா எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். பாவம் கஷ்டப்பட்டுதான் கொள்ளையிட்டு இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்! எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்திருக்கிறார்! இவர்கள் யுத்தத்திற்கு போயிருந்தால், ஒரு சிலராவது இவர்கள் மேல் காயப்பட்டிருக்கும், உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும், ஏதாவது நடந்திருக்கும். அங்கு போய் நின்று கொள்ளையடிக்க தான் இவர்கள் போயிருக்கிறார்கள். யுத்தமே செய்யவில்லை. அதுதான் கர்த்தருடைய கிருபை. துதி பாடல்களின் மகிமை அது. கர்த்தரை நாம் துதித்து பாடும்போது சகலத்தையும் நாம் வென்று கொள்ளலாம். அந்த பாடத்தை இன்று நாம் கற்றுக்கொள்ளலாம். இப்படியாக அவர்கள் வெற்றி பெற்று பெரேக்கா என்ற அந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ந்தார்கள். அதனால் இன்று வரை அதற்கு பெரேக்கா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால் வெற்றி பெற்றதற்கு அடையாளமாக. இப்படி அவர்கள் 3 நாள் கொள்ளையிட்டு மீண்டுமாக எருசலேமுக்கு தேவாலயத்திற்கு வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பியது. இது நடந்த செய்தி இதோடு மட்டுமல்ல, மிகப்பெரிய அற்புதமும் நடந்திருக்கிறது இதற்கு பின்பாக. இதைவிட பெரிய அற்புதம் என்னவென்றால், இந்த செய்தி எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் செய்தி போகிறது. அதாவது யூதாவுக்கு விரோதமாய் போன ஜனங்கள் தங்களை தாங்களே வெட்டி கொன்று கொண்டார்கள். அவர்களுடைய தேவன் அவர்களை காப்பாற்றினார், யுத்தம் செய்யாமல் வெற்றி கொடுத்தார் என்ற செய்தி போனது. இந்த செய்தி தெரிந்து யூதாவில் இருக்கிற சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலும் பயங்கரம் வந்து அதிகமாய் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், பாதிக்கப்பட்டார்கள். அதனால் யோசபாத் ராஜாவின் காலத்தில் எந்த யுத்தமும் இல்லாமல் சமாதானம் இருந்தது. கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். எல்லா ஜனங்களும் அவர்களுக்குள்ளேயே பிரச்சனைகளோடு இருந்தார்கள். இவர் சமாதானமாய் இருந்தார். யோசபாத் ராஜாவும் யூதா ஜனங்களும் சமாதானமாய் இருந்தார்கள். கர்த்தர் இப்படியாக அவர்களை ஆசீர்வதித்தார். யோசபாத் ராஜா 35 வயதாய் இருக்கும்போது தேசத்தை ஆளத் தொடங்கினார், ராஜாவானார். அதன் பின்பு 25 வருடங்கள் தேசத்தை ஆளுகை செய்தார். இப்படி இருக்கும் பொழுது இந்த வெற்றிக்கு பின்பாக யோசபாத் ராஜா ஒரு தவறு செய்தார். அந்த பரிசுத்தம் அப்படியே நிற்கவில்லை. அவரது வீக் பாயிண்ட் என்று சொல்லுவார்கள். அவருடைய அந்த வீக் பாயிண்ட் நட்பு. ஆகாப் ராஜாவோடு சேர்ந்து அங்கு யுத்தத்திற்கு போய் ஒரு தவறு செய்தார். இப்பொழுது அகசியா என்ற ஒரு ராஜாவோடு சேர்ந்து கொண்டு கர்த்தருக்கு விரோதமாக, அந்த மனிதன் துன்மார்க்கமான மனிதன். அந்த மனிதனோடு சேர்ந்து கொண்டு இவர் கப்பல் செய்ய எசியோன் கேபேரில கப்பல் செய்ய தொடங்கினார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியேசர் என்ற லேவியன் மேல் வந்து, அவர் கர்த்தருக்கு விரோதமாய் நீர் பாவம் செய்தீர், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு மனிதனோடு, கர்த்தரை பகைக்கிற மனிதனோடு சேர்ந்து கொண்டீர், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத செயலாயிருக்கிறது. அதனால் கர்த்தர் உம்முடைய செய்கைகளை முறித்து போடுவார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார் அந்த எலியேசர் என்ற லேவியர். அதுபோல அப்படியே எசியோன் கேபேரிலே செய்த அந்த கப்பல் உடைந்து போயிற்று. அகசிய ராஜா கடைசியில் தவறாக. நாமும் எப்பொழுதும் நாம் நம்முடைய பரிசுத்தத்திலும் நம்முடைய நீதியின் பாதையிலும் நிலைத்திருக்க வேண்டும். வழி தவறக்கூடாது. மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்கு யோசபாத் ராஜாவின் வாழ்க்கை நமக்கு சாட்சியாக இருக்கிறது. 2 நாளாகவும் 21ஆம் அதிகாரம். திருமண காரியங்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தப்படி திருமணம் நடக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய குடும்பம் மிகவும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் கர்த்தருக்கு பிரியமானதாகவும் இருக்கும். திருமணம் என்பது இவ்வுலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை மட்டும் அல்ல. திருமண காரியங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள், பரலோகத்திற்கு நாம் போவதையும் இருளுக்கு நாம் செல்வதையும் நிர்ணயிக்கிறது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் ஏற்படுகிற திருமணம் என்கிற காரியம் மிக முக்கியமானது. அது நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் செல்வதற்கு ஏதுவாகவும் சில நேரங்களில் அமையும். நாம் திருமணம் செய்ய போகிறவர்கள், அவர்கள் வாழ்க்கை, அவர்களுடைய குணாதிசயம் எப்படி என்பதை நன்கு அறிந்திருக்க வேண்டும். படிப்பு, பொருள், பொன் போன்ற காரியங்களை வைத்து, அந்தஸ்து, கௌரவம் போன்ற காரியங்களை வைத்து திருமணம் செய்தால் அவர்களுடைய வாழ்க்கை இவ்வுலகத்திற்கு ஏற்றதாய் இருக்குமே தவிர கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு
நாம் செல்வதை தடை செய்துவிடக் கூட கூடும். தயவு செய்து இந்த காரியத்தை கவனிக்க வேண்டும். மனிதர்கள் எல்லோரும் பொதுவாக கர்த்தரை விசுவாசிக்காத ஜனங்கள் செய்கிற பாவங்கள், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தும் கர்த்தருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை கவனிக்காமல் நம் இஷ்டப்படி திருமணம் செய்வதினால், நாம் செய்து கொண்டாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி செய்து வைத்தாலும் அது நம்மை எவ்வளவு பெரிய படுகொலைக்குள் தள்ளுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமண காரியங்கள் மிக 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 முக்கியமானது. அதை சரியான மனிதனோடு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது ஆகாப் ராஜாவின் மகளை யோசபாத் ராஜா தன் மகனாகிய யோராமுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இந்த அதிகாரத்தை படித்துவிட்டு இந்த 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரத்தை நன்கு படித்து பார்த்தால், இதற்கு முந்தைய அதிகாரங்களையும் படித்து பார்த்தால் தெளிவாக திருமணம் நம்முடைய நித்திய ஜீவனுக்கு நாம் போவதையும் போகாமல் இருப்பதையும் நிர்ணயிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆசாப் ராஜா கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடந்தார். அவரது குமாரரான யோசபாத்தும் கர்த்தருடைய வழிகளில் நடந்தார். ஆனால் யோசபாத் தன் மகனாகிய யோராமுக்கு ஆகாபின் மகளை திருமணம் செய்து வைத்தார். ஆகாபின் அரண்மனையில் இருந்தது ராஜா ஆகாப். ஆகாபின் மனைவி எசபேல். ஆகாப் தன் சுய விருப்பத்தின்படி வாழாமல் எசபேலின் பேச்சை கேட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எசபேல் எப்படிப்பட்ட துன்மார்க்கமான ஸ்திரீ என்பது எல்லோரும் அறிந்ததே. பில்லி சூனியங்களும் பொல்லாத ஆவிகளுக்கேற்ற கிரியைகளும் அவளிடத்தில் நிரம்பி இருந்தது. அவள் தேசத்தின் இஸ்ரவேலின் ராணியாய் இருந்தாள். அவளுடைய அக்கிரமத்திற்கு அளவே இல்லை. அவள் தன்னை மட்டுமல்ல, தன் குடும்பத்தை மட்டுமல்ல, தேசத்தையே பாழாக்கி கர்த்தருடைய மகாநகரமாகிய எருசலேமை விக்கிரக தோப்புகளால் நிரப்பி பலிபீடங்களை பொல்லாத ஆவிகளுக்கு ஏற்படுத்தி மகா பாவங்களை கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பெண்ணாய் இருக்கிறாள். அவன் பெண் என்று சொல்வதே அவமானம். அப்படிப்பட்ட கிரியைகளை செய்த ராணி அவள். அப்படி இருக்க அவள் இருக்கிற அந்த குடும்பத்தில் ஆகாபின் மகளை திருமணம் செய்தது யோசபாத் செய்த தவறு. அதிநிமித்தமாய் அவருக்கு ஒரு துன்பம் வந்தது. 3 கூட்டத்தார் சேர்ந்து வந்து யுத்தத்திற்கு வந்தார்கள். மோவாபியர்கள், அம்மோன் புத்திரர், சேயீர் மலைக்குடிகள். அதிலும் அவர் கர்த்தரை நோக்கி யோசபாத் ஜெபித்ததினால் அதிலிருந்து தப்பிக்கொண்டார். இப்படியாக யோசபாத்தின் குமாரனான யோராம் தன்னுடைய 32வது வயதில் ராஜாவாகி 8 வருடம் தேசத்தை அரசாண்டார், யூதா தேசத்தை. இப்படி இருக்க பொதுவாக மனைவி என்பவர் கணவனுடைய ஒரு குடும்பத்தின் ஆளுகைக்கு மிக முக்கியமானவர். மனைவியின் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது தேவைதான். கணவர்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும், ஆனால் எல்லாவற்றையும் கேட்க கூடாது. அதாவது நன்மை தீமை யோசித்து நிதானித்து நீதியின்படி நடக்க வேண்டும். மனைவியை மதிக்காமல் இருப்பதும் தவறு. மனைவி சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பதும் தவறு. கர்த்தருடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் ஒன்றிணைத்து, நான் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் கர்த்தருடைய வழி எது என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி ஒவ்வொரு காரியத்திலும் செயல்படும் பொழுது இங்கு ஆண் பெண் கணவன் மனைவி போன்ற பிரச்சனைகளுக்கு வேலையே இல்லை. எல்லாவற்றையும் நம் குடும்பத்தை கர்த்தருடைய ஆளுகைக்குள் உட்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் யோராம் செய்த கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் தன் தந்தையை போலும் அல்ல, தன்னுடைய தாத்தாவை போலும் அல்ல, யோசபாத்தை போலும் அல்ல, ஆசாவை போலும் அல்லாமல் பொல்லாத ஆகாபின் வழிகளில் நடந்து ஆகாபின் மனைவியை திருமணம் செய்து கொண்டு இவர் மாமனார் வழியில் நடக்கிறார். அப்படிப்பட்ட வழியில் நடந்து விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணி, விக்கிரக கோயில்களை கட்டி, மேடைகளை உண்டு பண்ணி, பொல்லாத ஆவிகளின் வழிபாடுகளை எல்லாம் செய்து இப்படியாக பாவத்தால் தான் நிரம்பி பாவம் செய்தார். இப்படி அவர் தவறான வழியில் நடக்கும் போது யூதாவுக்கு கீழ்பட்டிருந்த, யூதாவின் கையின் கீழ் இருந்த ஏதோமியர் அவருக்கு விரோதமாக, யோராம் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி கலகம் பண்ணினார்கள். போராட்டம் கிளம்பியது.
லீப்னா பட்டணத்தார் தேசத்தில் சமாதானம் இல்லை. லீப்னா பட்டணத்தாரும் ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். இன்று வரை ஏதோமியர் அந்த காலத்திலிருந்து யூதாவை விட்டு பிரிந்தே இருக்கிறார்கள். ஒன்று சேரவே இல்லை. இவர் யுத்தத்திற்கெல்லாம் போய் பார்த்தார், ஒன்றும் நடக்கவில்லை. ஏதோமியர் பிரிந்தே சென்றார்கள். அதுவரை ஒன்றாய் இருந்தவர்கள் இந்த யோராமின் காலத்திலிருந்து அவர்கள் பிரிந்து விட்டார்கள். ஏதோமியரும் பிரிந்து விட்டார்கள். இப்படியாக நடந்தது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலையில் அந்த ராஜா இருந்த பொழுது யோராம் இன்னும் சில காரியங்களையும் செய்திருக்கிறார். யோசபாத்தின் குமாரரான கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற பிள்ளைகள், அதாவது யோராம் மூத்தவராய் இருந்து ராஜ்யபாரத்தை யோசபாத் கொடுத்தார் யோராமுக்கு. அப்படி இருக்க அவர் தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் கொன்று போட்டார், நீதிமான்களை எல்லாம் கொன்று போட்டார். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் யோராம் செய்தார். இப்படி கர்த்தருக்கு விரோதமான சகோதரர்களை கொன்று போட்டது, தேசத்தை பாழாக்கியது, விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணியது, கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்தது. இப்படிப்பட்ட காரியங்களினால் கர்த்தருடைய கோபம் உண்டாயிற்று. இப்படி இருக்க எலியா தீர்க்கதரிசி எழுதின ஒரு நிருபம் ஒன்று அவருக்கு கையில் கிடைத்தது. அந்த நிருபத்தில் எலியா தீர்க்கதரிசி இந்த காரியத்தை இவர் பிறப்பதற்கு முன்பே அவர் எழுதி வைத்திருக்கிறார். எலியா தீர்க்கதரிசி ஐயா கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதாவது, நீ செய்த அக்கிரமத்தின் நிமித்தம், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டதின் நிமித்தம், உன் தகப்பனுடைய வழியில் நடக்காமல், இஸ்ரவேலின் ராஜாவினுடைய வழியில் நடக்காமல், அதாவது யோசபாத்தை போலவும் ஆசாவை போலவும் தாவீதின் குமாரராக நீ இல்லாமல், இப்படி வாழாமல் பாவம் செய்ததினால், ஆகாபின் வழிகளில் நடந்ததினால் நீ குடல் நோயினால் செத்து போவாய். குடல் நோய் வந்து அது உன்னை கொன்று போடும். கொஞ்சம் கொஞ்சமாக உன் குடல்கள் எல்லாம் சரிந்து விழும் வரைக்கும் அது உன்னை மிக கொடுமையாய் நடத்தி கொடுமை செய்து அந்த வியாதியினால் நீ செத்து போவாய் என்று அந்த நிருபத்தில் எழுதியிருந்தது. அது மட்டும் அல்லாமல் யூதா ஜனங்களும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த அரேபியர்கள் வந்து உன்னை கொள்ளையிடுவார்கள், தேசத்தை கொள்ளையிட்டு செல்வார்கள் என்றும், உன் குமாரர் குமாரத்திகளை கொன்று போடுவார்கள் என்றும் இப்படியாக தீர்க்க தரிசனம் அங்கு எழுதியிருந்தது அந்த நிருபத்தில். அதை அந்த ராஜா வாசித்தார் யோராம். இது நடந்த பின்பு அப்படியே கர்த்தர் சொல்லியபடியே நடந்தது. அரேபியர்கள் வந்து யூதா பட்டணத்தில் நுழைந்து அரண்மனையை கொள்ளையிட்டார்கள். அங்கிருந்த பிள்ளைகள், பெண்கள், யோராமுக்கு இருந்த முக்கியமான எல்லா காரியங்களையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். கொள்ளையடித்தார்கள், கொடுமையாய் நடத்தினார்கள். அதே போல அந்த யோவகாஸ் என்கிற சிறு கடைசி பையன் தவிர, யோராமின் கடைசி மகன் தவிர, அந்த மகனுக்கும் குழந்தை, அது 1 வயது குழந்தையா இருந்தது யோவகாஸ். அந்த குழந்தையை தவிர மற்றவர்கள் எல்லோரும் கொள்ளையடிக்கப்பட்டு யோராமனுடைய குமாரர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்படியாக அந்த ராஜா கொண்டு போய்விட்டார், அரேபியாவின் ராஜா. இது நடந்த பின்பு தீர்க்கதரிசி சொல்லியபடியே அந்த குடல் நோய் வந்தது. அப்பொழுது மிகவும் துன்பப்பட்டு வேதனையோடு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அந்த ராஜா. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோய் வந்து பாதிக்கப்பட்டு யாரும் விரும்பவே முடியாத அளவுக்கு மிக கொடுமைகளை சந்தித்து தாங்க முடியாத வேதனையில் கடைசியில் மரித்து போனார் யோராம் ராஜா. இப்படி நடந்த பின்பாக அந்த ராஜாவை எடுத்து அடக்கம் பண்ணும்போது கந்த வர்க்கங்களை, ராஜாவுக்கு செலுத்துகிற மரியாதைகளை இஸ்ரவேல் ஜனத்தார் செய்யவில்லை. ராஜாக்களின் கல்லறைகளில் வைக்கவும் இல்லை, தனியாக விட்டுவிட்டார்கள். இப்படியாக அந்த யோராம் ராஜாவுக்கு நடந்தது. திருமணம் என்பது எவ்வளவு முக்கியமான காரியம் என்பதை இந்த அதிகாரத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இதில் வெளிப்படையாக இல்லை. சற்று கவனிக்க வேண்டும். ஆகாபின் வழிகளில் நீ நடந்தாய் என்று தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டிருக்கிறது. யோராமை குறித்து ஆகாபின் குமாரத்தியை மணந்ததினால்தான் அவரது குணாதிசயங்கள் இவருக்கு வந்திருக்கிறது. இவர் யூதாவில் இருக்கிறார், ஆகாப் ராஜா இஸ்ரவேலில் இருக்கிறார். அவர் வழி இவருக்கு எப்படி தெரியும்? என்னதான் பேசிக்கொண்டாலும் இயல்பாக பிள்ளைகள் இடத்தில் வந்து விடாது. அந்த குமாரத்தி, ஆகாபின் குமாரத்தி தன் கணவனை எசபேலை போல வழி நடத்தி இருக்கிறார். எசபேல் ஆகாபை வழி நடத்தியது போல ஆகாபின் குமாரத்தையும் தன் கணவனை வழி நடத்தி இருக்கிறார். அதனால் வந்த விளைவுதான் இது.
ஒரு தேசமே, ஒரு ஜனமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. யூதா ஜனமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தயவு செய்து திருமண காரியங்கள் செய்யும் போது நம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதென்றாலும் நீங்களே திருமணம் செய்து கொள்வது என்றாலும் தயவு செய்து நாம் திருமணம் செய்து கொள்ள போகிறவர்களின் குணம் என்ன, அவர்கள் எப்படிப்பட்ட குணம் நிறைந்தவர்கள், திருமணம் செய்வது மட்டுமல்ல, குடும்பத்தில் கணவன் மனைவி இருவர் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீதியின் மார்க்கத்தில் குடும்பத்தை நடத்துவதே நல்லது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களின் சொல்லை கேட்டு அந்த குடும்பம் நடந்தால் அதுவே நமக்கு சிறப்பாக இருக்கும். நீதியின் மார்க்கத்தை பின்பற்றி நீதியின்படி குடும்பத்தை நடத்துகிறவர்கள் யாரோ அவர்கள் தலைமையில் குடும்பம் நடத்தினால்தான் அது அவர்களுடைய இவ்வுலக வாழ்க்கைக்கும் நித்திய ஜீவனை சென்று அடைவதற்கும் நன்மையாயிருக்கும். இவ்வுலக வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், நித்திய ஜீவனை அடையவும் அதற்கு பிரயோஜனமாய் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய வழிகளில் நடந்து நாமும் நம் குடும்பத்தையும் நடத்த வேண்டும். அது ஆண் என்றோ பெண் என்றோ பாகுபாடு இல்லை. யார் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறார்கள் என்பதே முக்கியம். அப்படிப்பட்ட குடும்ப தலைமை இருந்தால் அது குடும்ப தலைவியோ தலைவனோ அது முக்கியம் அல்ல. கர்த்தரே அந்த குடும்பத்திற்கு தலைவராய் இருந்து அந்த குடும்பத்தை ஆளுகை செய்வார். அப்பொழுது இவ்வுலக ஆசீர்வாதங்களையும் நித்திய ஜீவனையும் எல்லோரும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் தெளிவாயிருப்போம், கர்த்தருக்கு பயந்து நடப்போம், கர்த்தருடைய வழிகளில் நடப்போம், நீதியின் பாதையில் நடப்போம், ராஜாக்களின் புஸ்தகத்தை வாசிப்போம். இந்த வேத பகுதிகளை எல்லாம் தியானிக்கும் பொழுது மனித வாழ்க்கைக்கு மிக தெளிவான முடிவு கிடைக்கிறது. மிக அற்புதமானது பரிசுத்த வேதாகமம். நம் வாழ்க்கைக்கான ஃபார்முலா அது. அதை சரியாக படித்து புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை சுலபமாக வெற்றியுள்ளதாக வாழ்வோம், நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வோம். 2 நாளாகமும் 22ஆம் அதிகாரம். திருமண காரியங்கள் செய்யும் போது ஒரு பெண் கர்த்தருக்கு பயந்தவளா இருக்கும் பொழுது ஒரு ஆண் கர்த்தருக்கு பயந்த ஒரு மணமகனையோ தெரிந்து கொண்டால் நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு பிரியமான வழியில் இவ்வுலக வாழ்க்கையிலேயும் ஆசீர்வாதமானதாகவும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். பணம், பொருள், பேர், புகழ், பதவி, படிப்பு போன்ற காரியங்களை அதிகமாய் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து திருமணம் செய்யாமல் கர்த்தருக்கு பயந்த மணமகனையோ தெரிந்து கொள்வதே நம்முடைய குடும்பங்களுக்கு நல்லது என்பதை நாம் பார்த்தோம். அது அவர்களுடைய இருவருடைய திருமண வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, அடுத்த சந்ததியையும் அது பாதிக்கும் என்பதை நாம் கவனிக்கிறோம். அதாவது ஒரு தவறான பெண்ணை ஒரு குடும்பத்தில் மருமகளாக ஏற்றுக்கொண்டால் அவள் அந்த குடும்பத்தின் சமாதானத்தை கெடுப்பது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தில் அடுத்த தலைமுறையையும் பாதிக்கிறது. இங்கு இந்த வேத பகுதி அத்தாலியால் என்கிற ஒரு பெண்ணை குறித்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் கொடுமையான காரியமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் பெண்கள் பொதுவாக நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாகவும் நன்மை செய்கிறவர்களாகவும் நாம் எங்கிருந்தாலும் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலேயும் தீமை செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலையையும் காரணம் சொல்லக்கூடாது, நன்மையை தவிர தீமையை செய்யவே கூடாது, தீய எண்ணங்களும் நம் இருதயத்தில் இருக்க விடக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். அதற்காக பயந்து நடுங்கிக் கொண்டு அல்ல, தைரியம் உள்ளவர்களாய் நம்முடைய உரிமைகளை நாம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தம் மட்டும் அல்லாமல் வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும், நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும், பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அன்னை தெரசாவை போல அவர்கள் மட்டும்தான் அப்படி வாழ வேண்டும் என்று இல்லை. அவர்களுடைய குணாதிசயத்தை நாமும் கற்று நாம் இருக்கிற இடத்தில் அவருடைய அன்பை, கர்த்தருடைய அன்பை அன்னை தெரசாமா தேசத்திற்கே காட்டினார்கள். அதுபோல நாமும் மற்றவர்களுக்கு செய்து நம் அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் இருக்கிற இடத்தில் நம்முடைய
யோராம் ராஜா யூதாவில் மரணம் அடைந்தார். அதன் பின்பாக அவரது குமாரனான அகசியா ராஜாவானார். இந்த அகசியா ராஜாவாகும் பொழுது 22 வயதாய் இருந்து 1 வருடம் யூதா தேசத்தை அரசாண்டார். அவரது தாயின் பெயர் அத்தாலியாள். அதாவது அகசியா ராஜா, அதாவது இந்த இடத்தில் அத்தாலியாள் என்ற பெயர் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கும் பொழுது ஒருவேளை ஆகாபின் குமாரத்தியின் பெயராக இருக்கலாம். அத்தாலியாள் ஆகாபின் வழிகளில் நடந்து தானும் நடந்து தன் கணவரையும் வழி நடத்தினதும் அல்லாமல் தன் மகனையும் அப்படியே வழி நடத்துகிறார். யோராமையும் அப்படியே வழி நடத்துகிறார். யோராம் தன் தாய் சொல்வதை கேட்டு 22 வயது ஆகிறது. தன் தாயின் பேச்சை கேட்டு ஆகாபின் குடும்பத்தாரின் ஆலோசனைகளின்படியே வாழ்ந்தார் என்று வேதத்தில் தெளிவாக இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகாபின் குடும்பத்தார் சொன்னதை எல்லாம் இவர்கள் செய்தார்கள். அதாவது யோராம் ராஜா. அகஸ்தியா ராஜாவின் தகப்பன் இறந்த பின்பு இப்படி நடக்கிறது. இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாக யோராம் இருக்கிறார். யோராம் யூதாவில் அகஸ்தியா ராஜாவாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலில் யோராம் ராஜாவாக இருக்கிறார். அப்பொழுது யோராமோடு சேர்ந்து கொண்டு அகசியா யுத்தத்திற்கு போகிறார். யோராம் சொல்வதை எல்லாம் கேட்கிறார். ஆகாபின் குடும்பத்தார் அவர். அப்படிப்பட்ட சொல்லை கேட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாங்கான வழிகளில் நடக்கிறார். இந்த அகசியா ராஜா கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடக்கவில்லை. துன்மார்க்கமாய் கர்த்தருக்கு விரோதமான செயல்களையே செய்து வருகிறார். இப்படி இருக்கும் பொழுது சீரிய ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் செய்ய இவர்கள் இருவரும் புறப்பட்டு போகிறார்கள். அப்படி போகும்போது ஆசகேலோடு யுத்தம் செய்யும் போது யோராமுக்கு யூதா ராஜாவாகிய அகசியாவுக்கு பெரிய காயம் படுகிறது. காயம்பட்டு அந்த காயத்தை ஆற்றிக்கொள்ள எஸ்ரேலுக்கு செல்லுகிறார். இப்படி அந்த காயத்திற்கு மருந்து போடுவதற்காக எஸ்ரேலுக்கு செல்லுகிறார் இந்த அகசியா ராஜா. அந்த சமயத்தில் பார்த்து கர்த்தருடைய தீர்க்கதரிசியான யெகூ அங்கு வருகிறார். இவர் அங்கு போயிருக்கும் பொழுது யூதா ராஜா எஸ்ரேலுக்கு காயமாற்ற போகிறார். யோராம் ராஜாவும் அங்கே இருக்கிறார். இவர்கள் அங்கு இருக்கும் பொழுது அகசியா ராஜா எஸ்ரேலுக்கு போனது கர்த்தருடைய செயலாயிருந்தது. அகசியாவை கொன்று போடும்படியே கர்த்தர் அங்கு நடத்துகிறார். அகசியாவின் பொல்லாப்பின் நிமித்தம், அகசியா ராஜாவின் பாவத்தின் நிமித்தம் கர்த்தரை அப்படி வழி நடத்துகிறார். இப்படி இவர் எஸ்ரேலுக்கு போகும்போது அந்த சமயத்தில் யெகூ அங்கு வருகிறார். அதாவது யோராமை ஆகாபின் குடும்பத்தாரை அழிப்பதற்காக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனாய் யெகூ இருக்கிறார். அந்த யெகூ அங்கு வரும் பொழுது இவர் அங்கிருந்து புறப்பட்டு வெளியே வருகிறார். அதாவது அகசியா ராஜா, யூதாவின் ராஜா. பின்பு யெகூ அகசியாவை சேவிக்கிற பிரபுக்களையும் அகசியாவுக்கு உதவியாயிருந்த யூத ஜனங்கள் அவர்களையும், பிரபுக்கள் மிகப்பெரிய மனிதர்கள் எல்லோரையும், அகசியாவின் அதாவது தகப்பனுடைய குமாரர்கள், அகசியாவுக்கு உதவியாயிருந்த மகன் முறையில் இருந்த பிள்ளைகள் அவர்களையும் எல்லாவற்றையும் எல்லோரையும் யெகூ கொன்று போடுகிறார். இப்படியாக அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் அகசியா மட்டும் இன்னும் யெகூ கொல்லவில்லை. அகசியாவை கொல்ல அவர் தேடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது அகசியாவை ஜனங்கள் பிடித்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். யெகூ ஆகாபின் குடும்பத்தாரை அழிக்கும் போது அகசியாவையும் கொன்று போட்டார். இந்த செய்தி அவரது தாயான அத்தாலியாளுக்கு தெரிய வந்தது. அத்தாலியாள் மிக மோசமான பெண் என்பதை நாம் ஏற்கனவே கவனித்தோம். அப்படி இருக்க அந்த பெண் அவள் சும்மா இருக்கவில்லை. தேசத்தில் இருந்த எல்லா ராஜகுமாரர்கள், ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரையும் கொன்று போட்டு, அந்த சமயத்தில் கொன்று போட்டு விட்டு தன் குமாரன் இறந்த செய்தியை கேட்டவுடனே இந்த காரியத்தை செய்கிறாள் அத்தாலியாள். ராஜகுமாரர்களை எல்லாம் கொன்று போட்டுவிட்டு இவள் ராணியானாள். இந்த சமயத்தில், அதாவது யோவாசின் குமாரரான யூதாவின் ராஜாவின் ஒரு சிறு குழந்தை இருந்தது. அகசியாவின் குழந்தை இருந்தது. அந்த குழந்தைக்கு 1 வயதுதான் ஆயினது. அந்த குழந்தையின் பெயர் யோவாகாஸ். இந்த குழந்தையை அகசியாவின் சகோதரி,
அகசியாவின் சகோதரி. அவர் ஆசாரியனாகிய யோய்தாவின் மனைவியாய் இருந்தார். அவர் அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய பாதுகாப்பில் யாருக்கும் தெரியாமல் அகசியாவின் குமாரனான அந்த சிறு குழந்தையை எடுத்து பாதுகாத்து 6 வருடம் வளர்த்து வந்தார். இப்படி அகசியாவின் சகோதரி, அந்த குழந்தையின் அத்தை, இப்படியாக குழந்தையை வளர்த்து பாதுகாத்து 7 வருடம் ஆனது. அது வரைக்கும் அந்த 6 வருட காலத்தில் 1 வயது குழந்தை 7 வயதாய் ஆனது. அந்த குறிப்பிட்ட அந்த இடைப்பட்ட 6 வருடங்களில் அத்தாலியால் யூதாவில் ராணியாக இருந்தாள். அந்த குழந்தை ஆசாரியனாகிய யோய்தாவினாலும் அவரது மனைவியினாலும் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு அந்த குழந்தை பத்திரமாக இருந்தது. அந்த குழந்தையை அவர்கள் வளர்ந்த பின்பு ராஜாவாக்குவதற்காகவே பத்திரப்படுத்தி கர்த்தருடைய வழிகளின் நிமித்தம், கர்த்தர் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் தாவீது ராஜாவுக்கு சொன்னார் அல்லவா, உன்னுடைய வம்சத்தில் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் இருக்கும் வரைக்கும் உன் வம்சத்தில் ஒருவரும், அதாவது அவர்கள் வம்சத்தில் ஒரு மனிதனாவது கண்டிப்பாக ராஜ்யபாரத்தில் சிங்காசனத்தில் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே இப்படி நடந்தது. கர்த்தர் அந்த குழந்தையை பாதுகாத்தார். அங்கு ஒரு பெண்ணை அவர் ஏற்படுத்தியது கர்த்தரின் செயலாயிருக்கிறது. யோவாகாசை பத்திரமாய் எடுத்து மீட்டது யோசேபியார் என்கிற அகசியாவின் சகோதரி, குழந்தையின் அத்தை, ஆசாரியராகிய யோய்தாவின் மனைவியாயிருக்கிறார். இப்படியாக நம்முடைய மனம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதையே நாம் எப்பொழுதும் நினைத்திருக்க வேண்டும். கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது தாவீது ராஜா எந்த தலைமுறையில் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார், கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதை நிமித்தம் தொடர்ந்து இத்தனை தலைமுறைகள் இடையில் ஏற்பட்ட ராஜாக்கள், அவர்கள் பிறந்தவர்கள் தீமை செய்திருந்தாலும் தாவீது ராஜாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து அவர்கள் வம்சத்தை அழிக்காமல் கர்த்தர் விட்டு வைத்தார். அவருக்கு அழிக்க சித்தம் இல்லாமல் இருந்தது. தாவீதுக்கு நான் வாக்கு கொடுத்து விட்டேனே, அந்த வம்சத்தை எப்படி அழிப்பது என்பதை கர்த்தர் நினைத்து மனம் இறங்கி தாவீது ராஜாவுக்கு வம்சத்தை சிங்காசனத்தில் உட்காரும்படியாக ராஜகுமாரர்களை கொடுத்து கொண்டிருந்தார். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்போது நம்முடைய கொஞ்ச கால வாழ்க்கையை மட்டும் நினைக்க கூடாது. நம்முடைய இவ்வுலக வாழ்க்கையும் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதும், நம்முடைய சந்ததிகள் அடுத்தடுத்து அவர்களுடைய வாழ்க்கையும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதில் இருக்கிறது. ஒரு மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் அதே நிமித்தம் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. இந்த யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் நினைவு கூர்ந்து எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க பழகுவோம். நம்மிடத்தில் இருக்கிற பாவ சுபாவங்கள், தீமையான காரியங்களை கண்டறிந்து ஆராய்ந்து கண்டுபிடித்து அவைகளை எடுத்து போடுவோம், சுத்திகரித்து கொள்வோம். நம் இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறது. நம்முடைய இருதயமே தேவாலயம். அதனால் அந்த இடம் பரிசுத்தமாய் இருந்தால்தான் பரிசுத்தராகிய தேவன் வந்து வாசம் செய்வார். அதில் பாவ எண்ணங்கள் வேண்டாம், சுயநலம், பெருமை, பாவம் போன்ற காரியங்கள் வேண்டாம். இச்சையான காரியங்கள் தேவையில்லை. அவைகள் எதுவுமே உண்மையானவை அல்ல. அற்ப சந்தோஷத்திற்காக நித்தியமாய் அனுபவிக்க போகிற நித்திய ஜீவனை எழுந்து போகக்கூடாது. இவ்வுலக இன்பங்கள் எல்லாம் மாயை. பிரசங்கியை படித்து பாருங்கள். எல்லாம் மாயை மாயை என்று சொல்லுகிறார். அதாவது பிரசங்கி எழுதின சாலமோன் ராஜா சகல ஐஸ்வர்யங்களையும் அனுபவித்து வாழ்ந்தவர். அவர் அத்தனை பொருளை சம்பாதித்தார். ஞானமாய் ஞானத்தை பெற்று கொண்டார். அநேகம் பெண்களை திருமணம் செய்தார். எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்துவிட்டு அவர் சொல்லிய பதில் மாயை, எல்லாம் மாயை என்றே சொன்னார். சூரியனுக்கு கீழே ஒருவன் படுகிற பிரயாசம் அன்றன்று அவன் சாப்பிடுகிற ஆகாரமும் படுக்கிற இடம் மட்டுமே என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால் மாயையான இந்த உலகத்தில் நாம் எதையோ தேடிக்கொண்டு நம் வாழ்நாளை வீணடித்து விடாமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கர்த்தருடைய வழிகளில் நாம் நடந்து
கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருந்து நாம் வாழ்வோம். அதனால் நம் வாழ்க்கையும் காப்பாற்றிக் கொள்வோம். நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். கர்த்தரிடத்தில் போய் சேரலாம். நம் வாழ்க்கையின் வெற்றி என்பது நாம் போய் சேருகிற உலக வாழ்க்கையின் முடிவில் நாம் எங்கு போய் சேருகிறோம் என்பதே முக்கியம். கர்த்தரிடம் செல்லுகிறோமா அல்லது அந்தகாரத்திற்குள் செல்லுகிறோமா என்பதையே நாம் முடிவு செய்ய வேண்டும். அதை நம் கையில் இருக்கிறது. கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். எல்லோரும் என்னிடத்தில் வரவே நான் விரும்புகிறேன். யார் யார் வருகிறீர்களோ அவர்கள் எல்லாரும் வாருங்கள். என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து எனக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்னிடத்தில் வந்து சேர முடியும். எனக்கு கீழ்ப்படியாவிட்டால் நீங்கள் அங்குதான் போக வேண்டும் என்று மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வழிகளில் நடப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதற்கு அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.